வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, பலமுறை இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீ எப்பயும் போல பொழுதுபோக்குகளையும் கவன சிதறலிலும் ஈடுபட்டு நான் உனக்காக செய்ய வந்த நல்ல விஷயங்களை தள்ளி விட்டு தவற விட்டுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்க. இனிமேலாவது நீ அவமானப்பட நேர்ந்தாலும் அவதாரம் எடுத்து துணிந்து தைரியமாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசு புண்படும்படி மற்றவங்க பேசும்போது அதை வெளிக்காட்டிக்காம புன்னகை முகமாய் அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லு. வாதாடுவதை விட்டு விட்டு நீ வாழ்ந்து காட்டணும் என் தங்கமே. எல்லாரும் இந்த உலகத்துல நல்லவங்களா உயர்ந்தவங்களா சிறப்பானவர்களா இருப்பது கிடையாது. ஆனா அடுத்தவங்களை குறை சொல்லும் போது மட்டும் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடிய நல்லவங்க போலதான் பேச்சு இருக்கும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் எந்த விதத்தில் குற்றம் சாட்டினாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாக மாறிவிடும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோடு இரு. முடியாத பட்சத்தில் துணிந்து தைரியமாக எதிர்த்து நின்னா கண்டிப்பா உன் மனச்சுமை குறைந்து விடும் என் செல்லமே. அது நடக்கல இது நடக்கலன்னு நடக்காத விஷயத்தையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது நடக்க போறது அனைத்தையும் சிறப்பானதாக சரியானதாக உயர்வானதாக உன் வாழ்க்கையில நடத்த போறேன். உன்னை ஆச்சரியப்படுத்தும் எண்ணம் இல்லாமலா நான் உன்னை காப்பாற்ற வச்சிருக்கேன். பல விஷயங்கள் உனக்கே தெரியாம அற்புதங்களாக அதிசயங்களாக உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது உன் கண்ணெதிரில் நீயே ஆச்சரியப்படும் விதத்தில் உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் கொஞ்சம் காக்க வச்சிருக்கேன். பொறுமையாக இருந்தீனா உனக்கான நல்ல நேரம் வந்து உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. காரணமே இல்லாம கண்ணீர் வடிக்காம கவலைப்படாம நான் சொல்றத கேளு. இந்த வராகி அம்மா உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். நீ நினைக்கிற வழியில நினைச்ச விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உனக்கு ஒரு புது பாதையை உருவாக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீ என்னதான் உண்மையா நேர்மையா வாழ்ந்தும் கூட அதற்கு பலன் கிடைக்காத போது ஏன் வருத்தப்படுற? தர்மம் தோற்பது போல தெரிஞ்சாலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. கண்டிப்பா உன் வாழ்க்கையும் சூழ்நிலையும் மாறத்தான் போகுது. என் அன்பு பிள்ளையான உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்ற போறேன். இருள் மண்டிய பாதையில் இருக்கும் உன் வாழ்க்கையில ஒளியேற்றி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகிறேன் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு எந்த பயமும் வேண்டாம். எல்லாத்தையும் சிறப்பா அழகா நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் உள்ளத்தை மட்டும் எப்போதும் உறுதியாக வச்சுக்கோ. மனசுல எந்தவித குழப்பமும் கொள்ள வேண்டாம். கூட்டத்தோடு 1000ல் ஒருத்தரா நிற்கிறது சுலபம். ஆனா தனித்து நிற்பதற்கு தைரியம் தேவையல்லவா? உனக்கான தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ தனித்துவத்தோடு சிறப்பாக ஜெயிக்கும்படியும் உன் வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போறேன். இப்போதெல்லாம் பரம்பரை பணக்காரங்க கூட அதிகமாக ஆடுறதில்ல. ஆனால் பாதியில் பணம் சம்பாதிச்சவங்க போடுற ஆட்டம் தாங்க முடியவில்லை அல்லவா? நீ எப்போதும் எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் எவ்வளவு அடிமட்டத்திலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்றதை மறக்க வேணாம். பணம் எப்போதும் யாரிடமும் நிலைச்சு நிரந்தரமா ஒருவர் வாழ்க்கையிலேயே இருந்துடாது. இன்னைக்கு ஒருத்தர் கையில பணம் இருந்துச்சுன்னா நாளைக்கே அது இன்னொருவர் கைக்கு போகக்கூடியது தானே. பணம் நிரந்தரமற்றது. ஆனா குணம்தான் காலகாலத்துக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாம தைரியமாக இரு. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அதை நொறுக்கி பொடி பொடியாக்கி தோல்விகளை தாண்டிய வெற்றிய உன் வாழ்க்கையில நான் கொடுத்துருவேன். இழந்ததையெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன மிச்சம் இருக்குன்னு பாரு. இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் இருப்பதையே சிறப்பாக்கி பெருசாக்கி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில இப்போதுதான் முன்னேற்றம் ஆரம்பமாகுது. நீ தனியா நடந்து போனாலும் கூட நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கிடுவேன் என் செல்லமே. உன்னை உருவாக்கி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தரப்போறேன். உன் வளர்ச்சி உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகுது.
நீ நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மனிதர்கள் மீது நீ கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போகும். ஆனால் இந்த வராகி அம்மா மேலே நீ வச்சிருக்க பாசம் 7 தலைமுறைக்கும் 7 ஜென்மங்களுக்கும் தொடரும் என்பதை மறந்து விடாதே. யாரும் இல்லாமல் தனியாக நீ நிற்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய நான் ஓடி ஓடி வர்றேன். ஆனால் நீ மறுபடியும் துவண்டு சோர்ந்து போகிறாய். இனிமே எதை நினச்சும் வருத்தப்படாத. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றேன். நெஞ்சத்தை திறந்து என்னை நோக்கி ஓடி வந்து அன்பை அள்ளிக்கொடு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை நிரந்தர வெற்றிக்குரியதாக மாத்துறேன். நீ அமைதியாக இருக்கும்போது உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதிலாக நான் பதில் கொடுப்பேன். ஆமியன் செல்லமே, உன் மனசில் அமைதி இல்லாமல் 1008 கேள்விகளையும் குழப்பங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்கிறதால தான் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதும் புன்னகை பூத்த முகமாக புத்துணர்ச்சியோடு வாழ தயாராயிட்டினா எந்த விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தாது. உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ சாதனை படைக்கும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை. என் மேலே பக்தியோடு இருக்கக்கூடிய நீ முழு மனசோடு என்னை சரணடைஞ்சினா எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமுடையதாக ஆக்கி கொடுப்பேன். சோதனையாலும் துயரத்தாலும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாக போகுது. கண்டிப்பாக உனக்கான நல்லதை நானே நடத்துவேன் என் தங்கமே. ஆண்டவனின் அன்புக்காக ஏங்குனினா அது நிரந்தரமாக உன் கூட இருக்கும். இந்த வராகி அம்மா மேலே அன்பு காட்டக்கூடிய உன்னை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. ஓடி ஓடி நீ எவ்வளவுதான் கோடியாக சேர்த்தாலும் உன்னை வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ பட்ட கடனை அடைக்க முடியாது என் செல்லமே. அந்த அளவுக்கு உன்னை பாசமாக பார்த்து வளர்த்து ஆளாக்குன அவங்களுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு. நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லார்கிட்டையும் பழகு. எப்படி இருக்கணுன்றத நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ. எப்படி இருக்கக்கூடாதுன்றத கெட்டவர்களிடம் கற்றுக்கொள். அவமானப்படுத்தினா அதை நினச்சி வருத்தப்படவோ அழுகவோ குழம்பவோ கவலைகளவோ கூடாது. அவமானப்படுத்தின அதே மனிதர்கள் முன்பாகவே உன்னை அழகாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. எனக்கு யாரை பிடிச்சாலும் நான் யாரை நேசித்தாலும் அவர்களுக்கு நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் எல்லாவித நல்ல குணங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்தால் சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி சொல்லு. உனக்கு பிடிக்காத உன் மனசுக்கு விரும்பாத விஷயங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் என் வராகி அம்மா இதை நடத்துகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. கருவறையில் இருந்து உன்னை காப்பாற்றும் இந்த வராகி அம்மா இந்த கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். நீ சிந்தினிய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக தெரிஞ்சாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நானே நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் தங்கமே.